சரி, கடந்த நாட்கள்ல மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் குறித்து கவனித்து வருகிறோம். 2ஆம் அதிகாரத்தோடு கூட நம்ம கடந்த வகுப்புல நம்ம பார்த்தோம். இன்றைக்கு 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரம் மத்தேயு 3ஆம் அதிகாரமும் 4ஆம் அதிகாரம். இந்த மத்தேயு 3ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரமும் இயேசு கிறிஸ்து ஊழியத்திற்கு தன்னை ஆயத்தப்படுத்தி கொள்ளுதல். இயேசு கிறிஸ்து தன்னை ஊழியத்திற்கு ஆயத்தப்படுத்தி கொள்ளுதல். சரி, 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். மத்தேயு 3ஆம் அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். இந்த 3ஆம் அதிகாரம் முழுக்க முழுக்க யோவான் சாணகனுடைய ஊழியத்தை குறித்தும் யோவான் சாணகனுடைய காரியங்களை குறித்தும் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். யூதேயாவின் வனாந்திரத்திலே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? சமீபித்திருக்கிறது. யோவான் சாணகனுடைய பிரசங்கமும் ஏறக்குறைய நம்முடைய ஆண்டவருடைய பிரசங்கமும் முதல் எப்படி இருந்தது அப்படின்னா, எப்படிதான் இருந்தது? மனம் திரும்புங்கள், என்ன பண்ணுங்க? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அதுல 4ஆம் அதிகாரம் மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல ரெண்டு பேரும் ஒரே காரியத்தை சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். சரி, ஏதாவது ஐடியா இருக்குதா? பரலோக ராஜ்யம்னா என்ன? யாருக்காவது நல்ல தெரிஞ்சது சொல்லலாம். பரலோக ராஜ்யம்னா என்ன? நீங்க சொன்னாதான் நல்லா இருக்கும். ஏதாவது சொன்னீங்கன்னா அப்படியே அமைதியாயின்னு போயிட்டுதான். சும்மா ஏதாவது தெரியும் இல்ல, ஏன் நாங்க சொல்லி மாட்டிக்க, எதை சொன்னாலும் நீங்க இல்லைன்னு சொல்ல போறீங்க, அப்படியா? சரி, பரலோக ராஜ்யம்னா என்ன? நம்ம சொல்லு. பின்னால பிதா இருக்கிறது. சரி, பரலோக ராஜ்யம் என்பது, ராஜ்யம்னா என்ன? ராஜ்யம்னா என்ன? ஆளுகை இல்லையா? அப்போ ராஜ்யம்னா ஆளுகை, பரலோகம்னா பரலோகத்தினுடைய ஆளுகை. இந்த ஆளுகை அப்படின்னாவே அது எங்கதான் அப்படின்னா பூமியில தான். எங்கதான் ஆளுகை இருக்கும்? பூமியில. இப்ப எல்லா ராஜ்யங்களும் எங்கதான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது? பூமியில தான் ஆளுகை செய்து கொண்டு. அப்படின்னா என்னன்னா, பரலோகத்தினுடைய ஆளுகையை தேவன் எங்க ஸ்தாபித்தார்? பூமியில ஸ்தாபித்தார். முதல்ல பரலோக ராஜ்யம் என்பது பூமியில தேவன் ஸ்தாபித்தார். எங்கிருந்து? பரலோகத்திலிருந்து. சரி, பரலோகத்திலிருந்து பூமியில ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதை ஆளுகை செய்வதற்கு ஆண்டவர் யாரை ஏற்படுத்தினார்? ஆதாமியும் ஏவாளும். இதான் முதல் ஆளுகை எங்க இருந்தது? பூமியில இருந்தது. அந்த ஆளுகைக்குரியவர்கள் யார்? ஆதாமும் ஏவாளும். இந்த ஆளுகையை அவர்களிடத்தில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். கவனிக்கலாம், இந்த ஆளுகையை, இதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னா பரலோகம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம். ஆதாமையும் ஏவாளையும் இந்த பூமியில வைத்து ஆண்டவர் அந்த ஆளுகைக்கு உரியவர்களாக கர்த்தர் அவங்களை வைத்தார். ஆனால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த ஆளுகையை அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்க? இழந்துட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன? அந்த ஆளுகைக்குரியவர்களாக இருந்த அவர்கள் என்றைக்கு பாவம் அவர்களுக்குள்ள பிரவேசித்ததோ
அன்றைக்கு எதை இழந்தார்கள்? தேவனுடைய ஆளுகையை இழந்தார்கள். அப்படின்னா பரலோக அவர்கள் அந்த ராஜ்யத்தை அவர்கள் இழந்தார்கள். சரி, இப்படியே கடந்து போய் கடைசியில என் ஆண்டவர் அந்த ராஜ்யத்துக்குரியவராக அவர் என்ன பண்ணாரு? வந்தார். யாரு? இயேசு கிறிஸ்துக்குள்ள பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யத்தை உரியவராக அவர் வந்தார். இப்போ யோவான் ஸ்நானகனுடைய முதல் பிரசங்கம் என்ன? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. அப்போ முதலாவது இந்த யோவான் ஸ்நானகன் யார் அப்படி நம்ம பார்ப்போம். ஏன்னா யோவான் ஸ்நானகன் நம்முடைய ஆண்டவருக்கு பாதைகளை செவ்வாய்ப்படுத்தும்படி அவர் வந்தவர். நீங்க ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு சரி, 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரை நீங்க போட்டுக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும் யோவான் ஸ்நானகனுடைய தீர்க்க தரிசனத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஏறக்குறைய 700 ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. இந்த தீர்க்க தரிசனம் என்னவென்றால், வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய என்னவா? சத்தம். அதைத்தான் இங்க 3வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்விய பண்ணுங்கள் என்று வனாந்திரத்துல கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டவன் இவனே. அப்ப யோவான் ஸ்நானகன் யார் அப்படின்றால், தீர்க்க தரிசனத்தின்படி இந்த பூமியில தேவனால அனுப்பப்பட்டவர். இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கும் நம்ம யோவான் ஸ்நானகனுக்கும் எவ்வளவுதான் வித்தியாசம்? 6 மாதம் தான். எவ்வளவுதான் வித்தியாசம்? 6 மாதம் தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இவர் எதை உண்டு பண்ணும்படியாக, எதை ஆயத்த பண்ணும்படியாக? பாதையை, வழியை ஆயத்த பண்ணும்படியாக அனுப்பப்பட்ட ஒரு கடைசி பழைய ஏற்பாட்டு காலத்து தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானகன். கடைசியான தீர்க்கதரிசி யாரு சொல்லுங்க? யாரு? யோவான் ஸ்நானகன். எந்த காலத்து தீர்க்கதரிசி? பழைய ஏற்பாட்டு கால தீர்க்கதரிசி. இன்னைக்கு தீர்க்கதரிசிகள் அப்படின்னாவே வெவ்வேறு மாதிரியாய் பேசுறாங்க, வெவ்வேறு மாதிரி தீர்க்கதரிசி சொல்றாங்க இல்லையா? இந்த 2 காரியம் இருக்குது. என்னன்னா, பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்துல ஆதியாகமம் டு உபாகமம், இதுக்கு பேர் தோரா. இதுக்கு பேர் என்ன? தோரா. இந்த அவர்களுடைய அது அந்த எபிரேய மொழியில தோரா, கட்டளை, மோசேயினுடைய பிரமாணம், மோசேயினுடைய நியாய பிரமாணம். இந்த நியாய பிரமாணத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியத்தையும் தேவ ஜனங்கள் அதை கை கொள்ள வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும். ஒருவேளை அதை பின்பற்றாமல் போவார்களானால், அதை கை கொள்ளாமல் போவார்களானால், அதன்படி அவர்கள் நடக்காமல் போவார்களானால், அப்போதுதான் தேவன் ஜனங்களை சீர்திருத்தும்படி கர்த்தர் யாரை ஏற்படுத்தினார்? சொல்லுங்க. தீர்க்கதரிசிகள். நான் தான் சொல்றேனே, இப்போ உள்ள தீர்க்கதரிசிகள் அல்ல. நீங்க இப்போ யார் வேணாலும் தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. அந்த தீர்க்க தரிசனம் பார்த்தீங்க அப்படின்னா பூமிக்குரியதாகவே இருக்கிறத தவிர ஜனங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்றோ, ஜனங்கள் தேவனிடத்துல நெருங்கி சேர்க்க வேண்டும் என்றோ அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு வெளிப்படல. இந்த தீர்க்கதரிசிகள் யார் அப்படின்னா, அது ஏசாயாவிலிருந்து மல்கியா வரைக்கும் 17 தீர்க்கதரிசிகளும். நீங்க பைபிளை வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா, எப்பெல்லாம் தீர்க்கதரிசிகள் தங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றால், ஜனங்கள் எப்போதெல்லாம் தேவனை விட்டு தூரமாய் போனார்களோ, எப்பெல்லாம் ஜனங்கள் தேவனுடைய கற்பனைகளை விட்டு தூரமாய் போனார்களோ, அப்பெல்லாம் தேவன் யாரை ஏற்படுத்தினார் என்றால் அதுதான் தீர்க்கதரிசியினுடைய ஊழியம். ஜனங்களை யாரிடத்துல சேர்க்கணும். ஆமா, அந்த சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க? நீங்க இப்படி இருந்தீங்க, இப்ப மனம் திரும்பினீங்கன்னா இந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும், இல்லை என்றால் இந்த தீமைகளுக்கு உண்டாகும். இதான் தீர்க்க தரிசனம். ஆனா இன்றைக்கும் சபையில தீர்க்க தரிசன ஊழியம் இருக்கிறதா அப்படின்னா, சபையின் தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குதா இல்லையா?
எபேசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் வாசிங்க பார்க்கலாம் 12வது வசனம். பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு கவனிங்க, சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காக சபையானது பக்தி விருத்தி அடைவதற்கு சிலரை அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், மேய்ப்பர்களாகவும் போதகர்களாகவும். அப்ப சபையில என்ன ஊழியம் இருந்திருக்குது? தீர்க்க தரிசன ஊழியம் இருந்திருக்குது. நல்ல கவனிங்க. சபையில் இந்த ஊழியம் எதற்குன்னா, சபைக்கு தீர்க்க தரிசன ஊழியத்தை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்தார். எப்போ? சபை சோரம் போகும்போது, சபை தேவனை விட்டு தூரமாய் போகும்போது, உபதேச கோளாறுகள் வரும் பொழுது, கர்த்தரை விட்டு ஒரு விசுவாசி தூரமாய் போகுது அப்படின்னா, அந்த சபையில இருக்கிற கிருபை பெற்ற அந்த வரம் பெற்ற தீர்க்கதரிசி சபைக்கு பிரயோஜனமாக தீர்க்க தரிசனம் சொல்லணும். இன்னைக்கு தீர்க்க தரிசனம் கேட்கணும்னா நாம ஏதாவது ஒரு கூட்டத்துக்கு போறோம். எங்கேயாவது ஒரு கூட்டம் போட்டு அங்க போய் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? எனக்கு ஏதாவது தீர்க்க தரிசனம் வராதா? வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னா, நம்ம தீர்க்க தரிசனம் அதான். வெளிநாட்டுக்கு போக மாட்டேன்னா, ஏதாவது நல்ல வேலை கிடைக்காதா? நல்ல பொண்ணு கிடைக்காதா? நல்ல பையன் கிடைக்க மாட்டானா? கர்த்தர் உன்னை நாளைக்கே வாழாக்காம உன்னை தலையாக்குவார் அப்படின்ற செய்தி வராதா? இது ஆனா தீர்க்கதரிசிகளுடைய ஊழியம் சபைகளில தேவன் வைத்ததனுடைய மகா பிரதானமான நோக்கம் என்னன்னா, சபை எப்போதெல்லாம் தேவனை விட்டு சோரம் போகிறதோ அப்போதெல்லாம் தேவன் தீர்க்கதரிசிகளை பயன்படுத்தினார். ஆமென். சில நேரங்கள்ல தீர்க்கதரிசிகள் எழும்பி சபைக்கு வேண்டிய ஆலோசனைகளை கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழியம், அவருடைய ஃபர்ஸ்ட் மிஷனரி பயணத்தை முடித்துட்டு வரும்பொழுது ஒரு பெரிய வாக்குவாதம் உண்டாகுது. என்ன வாக்குவாதம் உண்டாகுது அப்படின்னா, எப்படி ஆகிலும் ஒருத்தர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், யூதர்களாய் இருந்தாலும் சரி, அது புற இனத்தவர்களானாலும் சரி, விருத்த சேதனம் பண்ணப்பட வேண்டும் என்ற ஒரு கட்டாய உபதேசம் அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்பொழுது பவுல் சொல்றாரு, அப்படி ஒண்ணு அவசியம் இல்லை, அப்படி ஒண்ணு விருத்த சேதனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல, ஏன் இந்த நுகத்தை ஜனங்கள் மேல சுமத்துகிறீங்கன்னு சொல்லி ஒரு பெரிய வாக்குவாதம் எப்போ எருசலேமில் உள்ளவர்களுக்கும் மற்றபடி அவங்களுக்கும் உள்ள ஒரு பெரிய பிரச்சனை வந்தது. ஆனால் அப்பொழுது அங்கே தீர்க்கதரிசிகளை கொண்டு ஒரு சமரசத்தை ஏற்படுத்தி ஆண்டவர் அந்த காரியத்தை சமாதானத்தோடு கூட முடித்தார். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். உபவாசித்துக் கொண்டிருக்கிற போது பர்னபாவையும், 2வது வசனத்தை வாசிப்பார். 2 வாசியா? முதல் வசனம். தீர்க்கதரிசிகளாயும். அப்போ அந்த நாட்கள் யார் இருந்திருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகள். ஆனா இந்த தீர்க்கதரிசிகள் மற்றவர்களுக்கு போய் தீர்க்கதரிசி சொல்லி உன்னப்படியே செய்வார், அப்படி செய்வார், அப்படிலாம் சொல்லல. சபை எப்போதெல்லாம் சரியாக்கப்படணுமோ, பக்தி விருத்தி அடையணுமோ அப்போதெல்லாம் தேவன் யாரை பயன்படுத்தினார்? ஆமா, மோஸ்ட் அப்படிதான் கர்த்தர் என்ன பண்ணி இருக்கிறாரு? பயன்படுத்தி இருக்கிறார். சரி, இந்த ஆதியாகமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் உள்ள காரியத்துல ஜனங்கள் எப்போது அவர்கள் தூரமாய் போகிறார்களோ அப்போதெல்லாம் தேவன் யாரை கொண்டு பேசினார் என்றால் தீர்க்கதரிசி. அப்படி பேசின வகையில யோவான் ஸ்நானகன் பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய கடைசி தீர்க்கதரிசி. அவரோடு கூட என்ன இல்ல, பழைய ஏற்பாட்டுல தீர்க்கதரிசிகள் இல்லை. அதுதான், அவர் தான் பெரிய மகா தீர்க்கதரிசி என்று என்ன பண்ணப்பட்டிருக்கிறார்? அறியப்பட்டிருக்கிறார். சரி, இவருடைய செய்தி எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா கவனித்துக் கொள்ளுங்கள். இங்க பாருங்க, வந்துருங்க, இங்க 3ஆம் அதிகாரத்துக்கு வந்துருங்க. அப்ப இவர் யாரு அப்படின்றால் தேவனால தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டவர். ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். தேவனால முன்குறிக்கப்பட்டவர், வனாந்திரத்தில் கூப்பிடனுடைய சத்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவர் நம்முடைய ஆண்டவருக்கு எதை ஆயத்தப்படுத்தினாரா? வழியை ஆயத்த. அப்படின்னா எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவர் வராருன்னா அவர் சந்திப்பதற்கு எதெல்லாம் பள்ளங்கள் எல்லாம் என்ன ஆகட்டும், ஆமா குன்றுகள் எல்லாம் என்ன ஆகட்டும்,
அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படி பெருமையும் மேட்டியுமா இருக்கிறவரெல்லாம் தன்னை தாழ்த்தி கொள்ளுங்கள், யாரெல்லாம் தன்னை மிகவும் அப்படி இருக்கிறீங்களோ தேவனுக்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுங்கள் என்கிற ஒரு செய்தியை சொன்னவர் யார் என்றால் யோவான் ஸ்நானகர். ஆதி நாட்கள்ல ரோம அரசர்கள் எருசலேமுக்கு அல்லது இஸ்ரேலுக்கு வரும்பொழுதெல்லாம் குதிரைகள்ல வருவது உண்டு. அவர்கள் அப்படித்தானே வந்திருக்கணும். அப்போ அவர்கள் பயணம் பண்ணும்போது எந்த விதமான பள்ளங்களும் இல்லாதபடி, எந்த விதமான மேடுகளும் இல்லாதபடி ராஜா வரும்பொழுது அந்த பாதைகளை அவர்கள் செவைப்படுத்துவது உண்டு. அப்போ ராஜா இஸ்ரவேலரை சந்திக்க வரும்போது இவ்வளவு காரியங்களை செய்வார்கள். ஆனால் உன்னதத்திலிருந்து என் ராஜா வருகிறார், தேவ ஜனங்களாகிய நீங்கள் நானும் யாரெல்லாம் பெருமை, யாரெல்லாம் மேட்டிமை பாராட்டுகிறோமோ அவர்கள் எல்லாரும் தங்களை தாழ்த்தி வரப்போகிற ராஜாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தி தான் யோவான் ஸ்நானகன் கொடுத்த செய்தி. நீங்கள் நானும் யாரை ஏற்றுக்கொள்வதற்காக, யாருடைய வருகைக்காய் காத்திருக்கிறோம். அவரை எப்படி நம்ம சந்திக்கலாம் சொல்லுங்க? நல்ல பைபிள் படிச்சிருந்தா சந்திக்கலாமா? நிறைய ஊழியம் செய்தவங்க சந்திக்கலாமா? இல்ல தீர்க்கதரிசி சொன்னவங்க ஆண்டவரை சந்திக்க முடியுமா? அவர் எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான், அவர் எப்படி தாழ்மையா இருந்தாலும் அந்த தாழ்மை நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு என்ன வேணும்? தாழ்மை சிந்த வேணும். பிலிப்பியர் 2:5 வாசிப்பீங்களான்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும். அப்போ அவருக்கு என்ன சிந்தை இருந்தது? நம்முடைய ஆண்டவர் எதுக்கு எதிர்த்து நிற்கிறார்னு பாக்குறோம். யாருக்கு கிருபை அளிக்கிறார்? தாழ்மைக்கு கிருபை அளிக்கிறார். தாழ்மையுள்ள கிருபை அளிக்கிறார்னா அவர் தாழ்மை உள்ளவராக வாழ்ந்து காண்பித்தார். அவ்வளவு பெரிய தேவன் தன்னுடைய மற்ற சீஷனுடைய கால்களை கழுவி தன்னை, அதுக்குதான் அந்த அனுபவத்தை வைத்தார். கால்களை கழுவினார் அப்படின்னா நேரா இப்போ நான் எப்படி நிக்கிறேன், மேல போய் காலை நீட்டலாம் இல்லை. கம்யூனியன் கூட அப்படி கொடுக்கும்போது ஏன் தங்களை தாழ்த்துறாங்க, அப்படி குனிறாங்க அப்படின்னா தங்களை தாழ்த்துகிற ஒரு அனுபவம். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். தாழ்மை உள்ள ஒவ்வொருவரும் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் அவங்க என்ன பண்ண முடியும்? பிரவேசிக்க முடியும். சரி, இவர் கொண்டு வந்ததான அந்த அனுபவத்தை கவனிங்க. விசேஷமா இதை யாருக்கு அதிகமாய் போதிக்கிறார் என்றால், வாசிங்க அதிலேயே 3ஆம் அதிகாரத்துல அடுத்த வசனத்தை வாசிங்க. சரி, 6வது வசனத்துக்கு போயிருங்கம்மா. தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் என்ன பண்ணப்பட்டாங்களா? ரைட். இந்த யோவான் ஸ்நானகனுடைய ஊழியம் இயேசுவுக்கு முன்பாக ஒரு 6 மாதம் தான் வித்தியாசம். இவர் வந்து யோர்தான் அல்லது யூதேய வனாந்திரத்துல ஞானஸ்நானம் கொடுத்து வருகிறார். கவனிங்க, எல்லாரும் யோவான் ஸ்நானகிட்ட வந்துதான் ஞானஸ்நானம் என்ன பண்ணிக்கிட்டாங்க. இவர் தேடி போகவில்லை. ஏன்னா இவருடைய சத்தமே என்ன சத்தம் தான்? வனாந்திரத்துல கூப்பிடுவனுடைய சத்தம். அப்ப எல்லாரும் யாருக்கிட்ட தான் போனாங்க? அங்க சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, யூதேயா மற்றும் எங்கிருந்து வந்தார்களாம்? எருசலேம் நகரத்தார். எருசலேம் நகரத்தார், யூதேயா தேசத்தார் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவரிடத்திற்கு போகி, யோவான் ஸ்நானகன் இடத்துல போய் எல்லாரும் என்ன பண்ணிக்கிட்டாங்க? ஞானஸ்நானம். எப்படிப்பட்ட ஞானஸ்நானம்? மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். பாவ மன்னிப்புக்கான ஞானஸ்நானம் இல்ல, மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். அப்போஸ்தலருடைய காலத்துல தான் பாவ மன்னிப்பின் ஞானஸ்நானம். இங்க கொடுக்கிற ஞானஸ்நானம் மனம் திரும்புதலுக்கான ஞானஸ்நானம். சரி, இந்த ஞானஸ்நானத்தை கொடுக்கும் பொழுது சொல்றாங்க 6வது வசனத்துல, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு என்ன பண்ணாங்களா? அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். இது வரைக்கும் சரி. ஆனா 7வது வசனத்துல பாத்தீங்கன்னா, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர் தன்னிடத்தில் ஞானஸ்நானம் வருகிறதை கண்டு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்தை தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? மிக முக்கியமாய் இந்த சதுசேயரும் பரிசேயரும் அவர்களுடைய காலத்துல பரவி இருந்தார்கள். யாருடைய காலத்துல? ஆமா, அவர்களுடைய ஆளுக பாத்தீங்க அப்படின்னா, சரி இப்படி கேட்கலாம், யார் பரிசேயர்? பரிசேயர்னா யார்? பரிசேயர்கள் யார் அப்படின்னா யார சொல்றீங்களே என்ன? சரி, பரிசேயர்களுடைய சுபாவம் ஏன்னா இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழிய காலத்துல இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் வேத பாரகர்கள் எப்போது ஒரு தடையாகவே என்ன பண்ணாங்க? இருந்தாங்க.
பரிசேயர்கள் என்பவர்கள் உயிர்த்தெழுதலை சொன்னீங்க இல்லையா, எதை நம்புகிறவர்கள்? உயிர்த்தெழுதலை நம்புகிறவர்கள். அப்படியே அந்த சரியா அந்த பிரமாணத்தின்படி சடங்காச்சாரங்களை அவங்க என்ன பண்ணிடுவாங்க, சரியா ஃபாலோ பண்ணிடணும், இல்லைன்னா அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். சதுசேயர்கள் யாரு? உயிர்த்தெழுதலை நம்பாதவர்கள், மறு வாழ்க்கை இல்லாத, அதை நம்ப மாட்டாங்க. மறு வாழ்க்கை, இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம், மரித்த பிறகு என்ன இருக்குதுன்னு நினைக்கிறோம், ஒரு வாழ்க்கை இருக்குது, தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குதுங்களா, அதை யாரும் நம்ப மாட்டாங்க, சதுசேயர்கள். அப்படிலாம் ஒண்ணு இல்லை. ரெண்டாவது, ஆத்துமா அழிவு இல்லாததுன்னு சொல்றேன்ல, அவங்களுக்கு அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. ஆனா அவங்க தான் சமுதாயத்தில் எப்படி இருந்தாங்க, பெரும்பான்மையர்களாக இருந்தார்கள். அந்த சனகரிப்பு என்கிற சங்கத்துல இவர்களுடைய சீட்டு, இவர்களுடைய அந்த இருக்கை தான் அதிகமாக இருந்தது. அவங்கதான் ஒரு பெரிய படையாக அங்க இருந்தாங்க. இன்றைக்கு இருக்கிறாங்க, இன்றைக்கு இருக்கிறாங்கல்ல, எதெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்களோ அவங்களுடைய குரூப் தான் பெருசா இருக்கும். அப்ப அந்த மாதிரிதான் இந்த சதுசேயர்கள் இருந்தார்கள். பரிசேயர்கள் எப்படின்னா, உயிர்த்தெழுதல் இருக்கிறது, நம்ம மரித்த பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது அப்படின்னு இதை நம்பினவர்கள். வேத பாரகர்கள் யார் அப்படின்னா, ரொம்ப அந்த பழைய ஏற்பாட்டு மோசையினுடைய காரியங்களை எழுதி எடுத்து நகல் எடுத்து ரொம்ப தெளிவா படித்து போதிக்கிறவர்கள் வேத பாரகர்கள். இந்த 3 பேரையும் ஆண்டவர் புறக்கணிக்கிறார். அவங்களை பார்த்து சொல்றாரு, விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ளும்படி வகை காட்டினவன் யார்? அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இவங்க மனம் திரும்புகிற, அதாவது எல்லாரும் ஞானசானம் எடுக்கிறாங்க, நாமளும் அதற்கான ஞானசானத்தை எடுத்துக்க கொள்ளுகிற மாதிரி நினைத்தார்களே தவிர உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. உண்மையான மனம் திரும்புதல் இல்லை. தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்னன்னா, உண்மையான மனம் திரும்புதலை கர்த்தர் என்ன பண்றாரு? ஆமா, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம். இவங்க எல்லாம் பாருங்களேன், 2வது வசனத்தை பாருங்க. வேத பாரகரும் பரிசேயரும் மோசேனுடைய ஆசனத்தில் உட்கார்ந்து இருக்கிறார்கள். இவங்களுடைய இருக்கை எப்படி இருக்குது? ஆமா, அப்படியே அப்படியே அவங்க பார்த்தா அப்படியே அந்த மோசே மாதிரியே கும்முன்றம் போல இருக்கணும். அவங்கள வாழ்த்தணும், பார்த்த உடனே சாஸ்தாங்கமா விழணும். அங்க உட்கார்ந்து கொண்டு அவங்க என்ன போதிச்சாங்களாம் பாருங்களேன். நீங்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உங்களுக்கு சொல்லுகிற யாவையும் அவர்கள் செய்கின்படியும் என்ன பண்ணுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவன் சரியில்லைன்னு சொல்லுவாரு. அவன் போதிக்கிறது ஒண்ணு, வாழ்றது ஒண்ணு. இன்னைக்கு போதிப்பது மிக எளிது, ஆலோசனை கொடுப்பது மிக எளிது. சொல்லுவாங்கல்ல, கவுன்சிலிங் கொடுக்கிறோம் அப்படின்றவங்கள, அது ரொம்ப எளிது. மனைவியினிடத்தில் மகிழ்ச்சியா இருப்பா, சந்தோஷமா இருப்பா அப்படின்னு சொல்றது எளிது. ஆனா நான் மனைவியினிடத்துல சந்தோஷமா இருக்கிறதா என்பது மிக கடினம். சொல்லுவாங்கல்ல, யாருக்கு வேணாலும் நம்ம என்ன பண்ணலாம் ஈஸியா. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 10வது வசனம். கர்த்தருடைய வேதத்தை நல்ல கவனிங்க. முதலாவது தேவனுடைய வசனத்தை, வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும் இங்க ஒரு வேத பாரகர் எஸ்ரா, ரொம்ப ஜென்யூனானவர், உண்மையான வேத பாரகர். அவர் முதல்ல வேதத்தை என்ன பண்ணாரா? ஆராய்ந்தாரா. ஆராய்ந்தபடி அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? செய்திருக்கிறார். அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு? நம்மை மாதிரி அமைதியா இருந்திருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு? உபதேசம் பண்ணியிருக்கிறார். உபதேசம் எத்தனாவது ஸ்டெப்? 3வது. முதல் நம்ம எதை நம்ம ஆராயணும்? ஆமா, பைபிள் தெரியாமையே சில பேருக்கு புத்தி சொல்லுவாங்க, தெரியுமா உங்களுக்கு? பைபிள் தெரியாம சில பேருக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. அப்ப இதனுடைய காரியம் என்ன? ஏன்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், கொடுங்கள் அப்பொழுது எப்படி கொடுக்கப்படும்? அமைக்கு குலுக்கி. அப்படின்னா என்ன? 6ஆம் அதிகாரம் என்ன 6 கேக்குறீங்களா? லூக்கா 6ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசிங்க. கொடுங்கள் கொடுக்கப்படும்.
அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். 6ஆம் அதிகாரம் 38 லூக்கா. சரி, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ன அர்த்தம்? ஏதானாலும் சொல்லுங்க. நம்ம எதெல்லாம் இப்போ நமக்கு என்னன்னா காணிக்கை தான் நமக்கு ஒரு ஞாபகம் வருது இல்லையா? பைபிள்ல கொடுனாவே எதுதான் கொடுக்கறது சொல்லுங்க. உங்களுக்கு அமுக்கி குலுக்கி சரிந்து கொடுக்கப்படும் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம்? இருக்கிற 500 ரூபாயும் போட்டுட்டு என்ன பண்ணுவோம்? போட்டுட்டு நாளைக்கு பார்ப்போம் அமுக்கி குலுக்கி கர்த்தர் கொடுக்கிறாரா இல்லையா. கொடுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் அப்படின்னா கவனிங்க, இத அங்க ஒரு வசனமாய் இங்க ஒரு வசனமாய் எடுத்து நாம் பிரசங்கிக்க கூடாது.